நாளுக்கென்று சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு விஷயம் கூட நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனை உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துவீராக. மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை அல்ல தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன் நீங்க பேசுகிற வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்தி இந்த வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் இந்த நல்ல தகப்பனே, ஆமென். இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யாரை ரட்சிக்கிறார்? அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். சோ இந்த நாளில் இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அபிஷேகம் என்றால் என்ன என்பதை குறித்தும், தேவன் யாரை அபிஷேகிக்கிறார் என்றும், அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதையும் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகவே அபிஷேகம் பண்ணினவரை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா? எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம்? அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இப்ப அபிஷேகம் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அபிஷேகம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்னது? அபிஷேகம். ஓகே, சரி. அபிஷேகம் ஒரு முறை கிடைக்குமா? டெய்லியும் கிடைக்குமா? சரி, இப்ப நம்ம அதைத்தான் பார்க்க போவோம். ஏனென்றால் வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், எல்லாவற்றையும் சோதித்து நலமானவற்றை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக கள்ள போதனைகள் பெருகி இருக்கிறபடினாலே வேதத்தில் இருக்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இதை கடைசியில இந்த பிரசங்கத்தின் கடைசியில நாம் வரும்பொழுது, இதை கற்றுக்கொள்வதில் கடைசியில வரும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இன்றைக்கு அதை உணர்த்துவார். ஆமென். இந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அபிஷேக கூட்டங்கள் என்று இருக்கின்றன, அபிஷேக பாடல்கள் என்று இருக்கின்றன. ஆகவே இந்த அபிஷேகம்னா என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சோ அபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பழைய ஏற்பாட்டில இருந்து யாராவது ஒருத்தருடைய பேரை சொல்ல முடியுமா? அபிஷேகம் பெற்றவர்கள் தாவீது, சவுல், வேற யாராவது? ஆரோன். ஓகே, இப்படி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ எல்லாரும் இஸ்ரவேலில் அத்தனை பேர் இருந்தாலும் சவுலை மாத்திரம் ஆண்டவர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? ராஜாவாக. அப்ப அபிஷேகம் பண்ணினது என்றால் என்னவென்றால், அத்தனை பேர் இருந்தாலும் அவரை மாத்திரம் என்ன செய்கிறார்னா ராஜாவாக பிரித்தெடுக்கிறார். இவர் பேர் ராஜா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆகவே அதற்காக என்ன செய்யறாருன்னா, எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்றை ஆண்டவர் சவுலுக்கு கொடுக்கிறார். அதுதான் என்னது? அபிஷேகம். அப்ப அபிஷேகம் பெற்ற சவுல் அதுவரைக்கும் சாதாரண மனிதனாக இருந்த அவர் அபிஷேகத்துக்கு பிறகு அவர் என்னவா மாறிட்டார்? விசேஷித்த ராஜாவாக ஆண்டவர் பண்ணிட்டாரு, மாற்றி விட்டார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்றால் அவர்கள் யார் என்றால் விசேஷமானவர்கள். சரி, சவுலுக்கு எத்தனை முறை அபிஷேகம் கிடைச்சது? ஒரே முறை. தாவீதுக்கு ஒரே முறை. அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் எதுக்காக அபிஷேகம் பண்ணினார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்ப தாவீது என்ன பண்றாரு? எல்லாரும் இருந்தாலும் தாவீதை தனியாக பிரித்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சரி, சவுலை அபிஷேகம் பண்ணின பொழுது எதை வைத்து அபிஷேகம் பண்ணினார்? சாமுவேல்
எண்ணெய் வச்சு என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றார். அப்போ அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கும். அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு பொருள் தேவை. அதுதான் என்னது? எண்ணெய். அபிஷேக எண்ணெய் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பொருளை வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? அபிஷேகம் செய்வார். அப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு தாவீதுக்கு எல்லா மனுஷர் மேலையும் என்ன கொடுக்கப்பட்டது என்றால் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு மொத்த இஸ்ரவேல் மேலையும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மொத்தமும் யாருக்கு தான் சொந்தம்? ஆண்டவருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் சொந்தம். இப்ப ஆண்டவர் பார்த்துதான் அதிகாரத்தை கொடுக்க முடியும். தாவீதுக்கு இஸ்ரவேல் மேல அதிகாரத்தை கொடுத்தது யார் என்றால் கர்த்தர் கொடுத்தார். இப்ப அதே போல இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கார் என்றால் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மளை பிரிச்செடுத்து ஆண்டவர் நம்மையும் அபிஷேகம் செய்திருக்கிறார். இப்ப தாவீதை எண்ணெயால் அபிஷேகம் செய்தது போல நம்மை அவர் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்ப தாவீதின் மீது ஆண்டவருடைய அபிஷேகம் எப்போதும் இருந்தது, அது மாறவே இல்லை. என்ன கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகம், அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றால் அவர் ராஜாதான். ஆமென். அப்ப என்ன செய்கிறோம் என்றால் இந்த எண்ணெய் என்பது மிக முக்கியமானது. அதை குறித்து நாம் வாசிக்கலாம். எண்ணெய் வச்சு அபிஷேகம் பண்ணதை காமிக்கிறேன். இப்போ ஆதியாகமம் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதை வாசிக்கலாம். வாசிக்கலாம். அதுக்கு மேல இருந்து வாசிக்கலாம். சரி, அந்த 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் யார்கிட்ட பேசுறாருன்னா யாக்கோபு கிட்ட பேசுறார். அப்ப யாக்கோபுக்கு சொல்றாரு 13வது வசனத்துல, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால் ஒரு நைட் நேரத்துல தூங்கும் பொழுது ஒரு கல்லை வைத்து அவர் தூங்குகிறார். அப்படி தூங்கும் பொழுது அவருக்கு பரலோகத்தின் தரிசனத்தை அவர் பார்க்கிறார். இப்ப காலையில எந்திரிச்ச உடனே அவர் என்ன செஞ்சாரு? தான் படுத்திருந்த தலை வச்சு படுத்திருந்த அந்த கல்லை நேரம் நிறுத்தி அதுல என்ன பண்றாரு? எண்ணெயை ஊற்றி எதை அபிஷேகம் பண்றாரு? எதை பண்றாரு? அந்த தூணை என்ன பண்றாரு? எண்ணெயினால அபிஷேகம் பண்ணிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லு வல்லமையா செயல்படுமா? இல்ல. அப்ப எதுக்காக அது செய்யப்பட்டது என்றால், இப்போ அவர் படுத்திருந்த இடத்துல ஏகப்பட்ட கல் இருந்திருக்கும். ஆனா இந்த கல்லை ஏன் விசேஷமா எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணினார் என்றால், எப்பெல்லாம் இந்த கல்லை அவர் பார்க்கிறாரோ மற்ற கல்லுல இருந்து அது வித்தியாசமா அவருக்கு தெரியும். அதே போல அந்த கல்லை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன ஞாபகம் வரும் என்றால், நான் கர்த்தரோடு ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன். ஆமென். அப்போ ஒரு பொருளை மற்ற பொருளிலிருந்து பிரித்து எடுப்பதுதான் என்னவென்றால் அபிஷேகம். அதான் அந்த தூணை பிரித்து எடுத்ததுக்கு காரணம் என்னவென்றால், அந்த தூண் தெரிவதற்காக, மற்றவைகளை பார்க்கிலும் தனியாக தெரிவதற்காக அது மேல எண்ணெய் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதனால என்ன பண்ணப்படுதுன்னா, அது மற்றவைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அதுதான் பேர் தான் அபிஷேகம். இதற்கு என்று சொல்லி ஒரு தனி எண்ணெயும் இருக்கிறது. அந்த எண்ணெயும் சொல்றேன். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22ல இருந்து நாம் வாசிக்கலாம். ஒலிவ எண்ணெய் ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல
ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு பேர் என்ன? பரிசுத்த அபிஷேக தைலம். இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் பரிசுத்த அபிஷேக தைலம் என்று சொல்லப்பட்டது என்றால், அந்த நாட்களில ஏகப்பட்ட தைலங்கள் இருந்தது. ஆனா இந்த மெத்தட்ல செய்யப்படுற தைலத்துக்கு என்ன பேரு? அபிஷேக தைலம். பரிசுத்த அபிஷேக தைலம் என்று இதுக்கு பேர். இப்ப இதே மாதிரி தைலத்தை வேற யாரும் செய்யக்கூடாது என்றும் கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல நீங்க வாசிச்சீர்கள் என்றால் 33வது வசனத்தை வாசிங்க. அப்ப இதே மாதிரி தைலத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்யக்கூடிய தைலத்தை அபிஷேகம் பண்ணுவதை தவிர வேற எந்த காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்த கூடாது. அப்படி என்றால் என்னன்னா, அதற்கென்று சொல்லி ஒரு தனி இருக்கிறது, ஒரு தனியான ஒரு முறையின்படிதான் இதை நாம் செய்ய வேண்டும். அப்படி ஆண்டவர் அபிஷேக தைலத்தை கொடுத்து, பரிசுத்த அபிஷேக தைலம் அப்படின்னா என்னன்னா, பரிசுத்தம் அப்படின்னு என்னன்னா அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். பரிசுத்தம் தான் என்னது? அந்த மாதிரி அது ஒண்ணு மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் அதற்கு பேர் என்னவென்றால் பரிசுத்தம். இப்ப 1000 தைலம் இருந்தாலும் இந்த ஒரு தைலத்துக்கு பேர் என்னவென்றால் பரிசுத்த அபிஷேக தைலம். இந்த தைலத்தை ஒரே ஒரு பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணும். எதுக்காக? அபிஷேகம் செய்வதற்காகத்தான் இது என்ன பண்ணப்படும் என்றால் உபயோகிக்கப்படும். அப்ப பரிசுத்தம் என்பது என்னன்னா, அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். அப்ப நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நாம் விசேஷமா இருப்பதற்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவேதான் இந்த அபிஷேக தைலத்தை அந்த நாட்களிலே இந்த எண்ணெய் எல்லாம் வச்சு செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு எண்ணெயை வைத்து செய்கிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நம்மேல் தைலமாக அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆமென். இப்ப இந்த அபிஷேகம் என்ன செய்யும் என்பதை நான் காண்பிக்க போகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது. இன்னொரு நோக்கத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, இங்க நான் வாசிக்கிறோம். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். தாவீதை எதுக்கு அபிஷேகம் பண்ணினார்? ராஜாவாக இருக்க அபிஷேகம் பண்ணினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அபிஷேகம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். இன்னொன்னு காட்டுற, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓகே, இங்க நான் வாசிக்கிறோம், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அப்ப கேருப்பை ஆண்டவர் எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? காப்பாற்றுவதற்காக. தாவீதை எதுக்கு அபிஷேகம் பண்ணினார்? ஆளுகை செய்வதற்காக. இயேசு கிறிஸ்துவை எதுக்கு அபிஷேகம் பண்ணினார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒவ்வொரு நோக்கத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? நம்ம எதுக்கு அபிஷேகம் பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார்னா அதுக்கு என்ன இருக்கும் என்றால் ஒரு நோக்கம் இருக்கும். அதே போல அபிஷேகம் ஏதாவது ஒரு பொருளை வைத்துதான் செய்யப்படும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இப்ப தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினபடினாலே ராஜா யார் மாதிரி செயல்பட்டார்? தாவீது ராஜா மாதிரி என்ன பண்றார்? செயல்படுகிறார். ராஜாக்குரிய குணம் வந்துருச்சு. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிருந்தார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அபிஷேகம் வந்த உடனே ராஜாவுடைய சுபாவங்கள் தாவீதுக்குள் வர ஆரம்பித்து விட்டது. அப்படி என்றால் நம்மை அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அதற்கேற்றபடி நாம் செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு நோக்கத்தை செய்வதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது.
அப்ப அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப அபிஷேகத்துக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரே மாதிரியான அபிஷேகத்தை தான் நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்து நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதனால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதற்கென்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசுவை தேவன் எதனால் அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தாவீதை பண்ணினது போல அபிஷேக தைலம் கிடையாது. அபிஷேகம் தைலம் என்பது பூமிக்குரியது, ஆனால் இது பரலோகத்திற்குரியது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணினாராம்? அபிஷேகம் பண்ணினார். அப்ப இதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம மேலே ஊற்றியிருக்கிறார். நம்மை ஆண்டவர் எதில் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகத்தை பெற்றபடினாலே தான் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதே அபிஷேகம் நம்ம மேல இருக்கா இல்லையா? இருக்குதா? நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்திற்கு பிரிச்செடுத்திருக்கிறாரு. இயேசுவை எப்படி பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரிச்சு எடுத்து ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்ம மேல கொடுத்திருக்கிறார். அது வரைக்கும் தாவீது ஆடு மேய்க்கிறனாக சுற்றிட்டு இருந்தார். தாவீதுக்கு ஒரு பொறுப்பு வந்தவுடனே தாவீதனுடைய எல்லாமே மாறிவிட்டது. தாவீதனுடைய உடை மாறிடுச்சா? ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அப்ப தாவீது செயல்படுகிறது மாறிவிட்டது. இப்ப இதுக்கு முன்னாடி தாவீது ஆடுகளுக்காக கவலைப்பட்ட தாவீது ராஜா ஆன பிறகு யாருக்காக கவலைப்பட்டார்? தன் மக்களுக்காக கவலைப்பட்டார். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை அபிஷேக தைலத்தினாலே நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இயேசுவை எப்படி அபிஷேகித்தாரோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்றி நம்மை அபிஷேகித்து வச்சிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருமே யாருன்னா அபிஷேகம் பெற்றவர்கள். நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஓகே, இப்ப இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் என்றால் அவர்கள் யார் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் பண்ணி என்ன பண்ணிருக்காரு? பிரித்தெடுத்திருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நீங்க கடையில போய் ஒரு 2 கப்பு வாங்குறீங்க. தண்ணி மோந்து ஊத்துற கப்பு இருக்கு இல்லையா? 2 கப்பு வாங்குறீங்க. இந்த 2 கப்பு வாங்கிட்டு வந்து ஒரு கப்பை வந்து என்ன பண்றீங்கன்னா டாய்லெட்ல போட்டுறீங்க. அங்க யூஸ் பண்றதுக்கு போட்டுறீங்க. இன்னொரு கப்பை என்ன பண்றீங்கன்னா குளிக்கிற அறையில அந்த கப்பை வச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப குளிக்கிற அறையில் இருக்கிற கப்பு உடைஞ்சதுனால டாய்லெட்ல யூஸ் பண்ற கப்பை எடுத்து நீங்க குளிப்பீங்களா? குளிப்பமா? ஏன்? அது தண்ணியில தான் இருக்கு, இது தண்ணியில தான் இருக்கு. பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா பாத்ரூமுக்கு இந்த கப் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு, டாய்லெட்டுக்கு அந்த கப் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய வேலை வேற, அதனுடைய வேலை வேற. அப்ப இந்த கப்பை தான் என்ன பண்ணுவோம்? குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த கப்பை அதே மாதிரி கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவருடைய வேலை செய்வதற்கு கர்த்தர் நம்மை தான் பயன்படுத்துவார். ஆமென். நம்மை தான் பயன்படுத்துவார். அப்ப இந்த கப்பு சரியா இல்லைன்னா அந்த கப்பை மீண்டும் ஒட்டி அதே கப்பை தான் அந்த வேலைக்கு பயன்படுத்த முடியும். அதே போல நம்ம ஆண்டவரும் அவருடைய கரத்தில் இருக்கிற
களிமண்ணை போல அவன் அந்த குயவன் அதை வணையும் பொழுது அது கெட்டு போகும் பொழுது மீண்டும் ஆண்டவர் அதை வேண்டான்னு தள்ளாம அதே களிமண்ணினாலே மீண்டும் வேறொரு பாத்திரமாக உருவாக்கி பயன்படுத்துகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென். நம்ம அபிஷேகம் பண்ணிட்டார்னா நம்மை கொண்டு ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். ஆமென். அதே போலதான் நம்ம சில பாத்திரங்கள், இப்போ உங்க வீட்டுல நாய் வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கலாம். நாய் வளர்த்துறதுக்கு ஒரு பிளேட் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி பிளேட்டு சமையல் அறையில் இருக்கும். இந்த பிளேட்டு அழுக்கா இருக்குங்கிறதுக்காக சரி ஒரு நாள் நாய் பிளேட் எடுத்து யூஸ் பண்ணணும்னு பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். இந்த பிளேட் அழுக்கா இருந்தாலும் இந்த பிளேட்டை கழுவி சுத்திகரித்து அதைத்தான் பயன்படுத்துவோம். அதே போல நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்கள் நாம் அழுக்காக இருந்தாலும் ஆண்டவர் அதை சுத்திகரித்து நம்மை பயன்படுத்த அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. நீங்க உங்க சமையல் அறையில சாப்பிடுறதுக்குன்னு ஒரு பிளேட் அபிஷேகம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் எதுக்குதான் பயன்படுத்துவோம்? சாப்பிட்றதுக்கு தான் பயன்படுத்தும். வேற எதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். அதே போல ஒருவேளை அந்த பிளேட் அழுக்காயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? சுத்திகரிப்போம். ஆனா சாப்பிடுறதுக்குன்னு அலாட் பண்ணது அதுதான். சாப்பிடுறதுக்குன்னு நம்ம ஏற்படுத்தியாச்சுன்னா அது கடைசி வரைக்கும் சாப்பிடுறதுக்கு தான். அது அழுக்கானால் அது என்ன பண்ணப்படுமா? சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் அது சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவது போல கர்த்தர் நம்மை அழைச்சிட்டார்னா நமக்குள்ளே அசுத்தங்கள் வரும் பொழுதும் ஆண்டவர் நம்மை நிராகரிக்கிறவர் அல்ல, நம்மை மீண்டும் அபிஷேகிக்கிறது அல்ல, நம்மை சுத்திகரித்து அந்த அபிஷேகத்திற்குரிய வேலையை அவர் செய்ய வைக்கிறார். அப்ப மீண்டும் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? அபிஷேகிக்க மாட்டாரு. அவருடைய அபிஷேகம் நம்ம மீது வச்சிருக்கிற அபிஷேகம் நித்தியமான அபிஷேகம். அவர் இப்ப தேர்ந்தெடுத்துட்டார் இல்லையா, நம்ம இந்த உலகத்திற்கு பிரிச்சு எடுத்துட்டார் இல்லையா. இனி இந்த அழைப்பானது இதோடு முடிவதல்ல, மரணத்தோடு முடிவதல்ல. இனி வரக்கூடிய நித்திய ஆண்டு காலமாக நாம் அவருக்கென்று வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை அபிஷேகிச்சிருக்காரு. எதை வச்சு அபிஷேகிச்சிருக்காருன்னா பரிசுத்த ஆவியினால நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பிரிச்செடுத்தபடினாலே உலகத்தார் நடக்கிறது போல நாம் நடக்க ஆண்டவர் நம்ம அழைக்கல. அந்த பாத்திரம் வேறு, நாம் வேறு. அப்ப நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் செய்கிற வேலைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். அதற்கென்று 2 கொரிந்தியர் எடுத்துக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுக்கலாம். ஆமென். நம்ம யார் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? தேவனே நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஓகே, இதை நம்மள நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி நான் கிறிஸ்துவை போல வாழ்வேன்னு எப்ப ஒப்புக்கொடுத்தீங்களோ அப்பொழுதே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஆமென். அப்பொழுதே உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி இருக்கிறார். அதனாலதான் நமக்குள்ளாக அவருடைய சுவாபங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஓகே, நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணி நம்ம பிரிச்சு எடுத்துட்டார். ஓகே, அதுல நம்ம வாசிக்கும் பொழுது 22வது வசனம், அவர் நம்மை நமக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறாரா? ஆவி என்னும் அச்சாரம். அச்சாரம்னா ஒரு கேரண்டி கொடுத்துட்டார். நம்மளை அபிஷேகம் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம மேல அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றியிருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். ஆனால் நாம் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஓகே, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்கிற காரியத்தை காண்பிச்சு கொடுக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓகே, நாம் யாரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் என்ன பண்றோம்? அறிந்திருக்கிறீர்கள்.
யாரை பற்றி அறிஞ்சிருக்கிறோம் என்றால் நம்முடைய தேவனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் அதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலே வாசிக்கிறோம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவர் நிலைத்திருக்கிறீர்களாக. ஆமென். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவராலே பெற்ற அபிஷேகம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதாம்? அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்ப அபிஷேகம் பெற்றவர்கள் வேதத்தில் இருக்கிற சகலவற்றையும் அறிந்து கொள்வார்கள். இப்ப நம்ம வேதத்தில் இருக்கிறவைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பார்த்துருவாங்க. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகமே எதுக்குன்னா அவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகம் வேற, ராஜாவா கொடுத்தாரு. நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்னவென்றால் அவரை அறிகிற அறிவை கொடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது, அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்ம எதை செய்யணும்? டெய்லியும் இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்கு யார் கற்றுக் கொடுப்பார்? தேவனே நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் இதில் எழுதியிருக்கிறவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. நாம் இதை வாசிக்க தியானிக்க அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம அபிஷேகம் பண்ணிருக்கிற நோக்கம், நம்மை அபிஷேகித்திருக்கிற நோக்கமே என்னன்னா அவரை அறிந்து கொள்வதற்காக. ஆமென். இப்ப அவரை அறிந்து கொள்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவருக்காக செயல்பட ஆரம்பிப்போம். அதற்குதான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? அபிஷேகித்த நோக்கம் அவரை அறிந்து கொள்ளணும். அவரை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்முடைய கரத்திலே கர்த்தர் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு வேதத்தை தொடரவே இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய முதல் வேலை என்னன்னா அவரை அறிஞ்சுக்கணும், அவரை அறிஞ்சுக்கணும், அவரை தெரிஞ்சுக்கொள்ளணும். அவரை தெரிந்து கொள்ள கர்த்தர் பெரிய காரியம் நமக்காக செய்கிறார். சரி, என்னவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றால் அதில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது மூன்றாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஓகே, நம்மை ஆண்டவர் யார் என்று அழைக்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். தாவீது அபிஷேகம் பண்ணது ராஜா. நம்ம ராஜாவா இல்லை, அவருடைய பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டபடினால தான் நாம் அவரை என்னன்னு கூப்பிட முடியும்? அப்பா, பிதாவே என்று அழைக்க முடியும். நாம் அந்த ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை அப்பா, பிதாவே என்று அப்பான்னு கூப்பிடும்படிக்குதான் நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அதுதான் இப்ப நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகம். அப்ப ஒரு பிள்ளை வந்து தன்னோட அப்பாட்ட போகும் பொழுது அந்த பிள்ளைக்கு அப்பாவை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்ப அப்பாட்ட போய் இந்த விஷயத்தை கேட்கணும், எப்ப கேட்க கூடாது என்று சொல்லி யார் அறிஞ்சிருப்பா? பிள்ளை அறிஞ்சிருக்கும். அதே போல பிள்ளையை பற்றி தகப்பன் அறிந்திருப்பார். இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும், என்ன சொன்னா கேட்பான், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தகப்பன் அறிஞ்சிருப்பாரு. பிள்ளையும் தகப்பனை பற்றி அறிந்திருக்கும். இதுதான் தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவு. அதே போலதான் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதனால்தான் ஃபாதர் பலர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். அப்ப அவரு நம்ம பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னால நம்மை பற்றி அறிஞ்சிருக்கிறாரு.
அதே போல அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறபடினாலே அவரை பற்றி நாம் அறிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கு தான் அபிஷேகத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. இந்த அபிஷேகத்தை பெற்ற நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே அவர்கள் அனுதினமும் அப்பம் பிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாயிருந்தார்கள். ஆகவே நாமும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அபிஷேகம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அபிஷேகம் என்னவென்றால் அவரை அறிந்து கொள்வதற்கான அபிஷேகம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுகிறார். நம்முடைய வேலைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. நம்ம அவர் வேலையை மாத்திரம் செய்தால் போதுமானது. அவரை அறிகிற அறிவு நம்மையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை என்ன அபிஷேகம் செய்தாரோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்றிருக்கிறாரு. நம்மை ஆண்டவர் எண்ணெயை வச்சு அபிஷேகம் பண்ணல, அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை கொண்டு நம்மை அபிஷேகம் செஞ்சிருக்கிறாரு. என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எனக்குள்ள வாருன்னு என்னைக்கு நீங்க சொன்னீங்களோ அன்றிலிருந்து அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்குது. அதே சவுலும் ராஜாதான், தாவீதும் ராஜாதான். அதுக்கு பின்னாடி வந்த எல்லாருமே ராஜாக்களாக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா தாவீதுக்கு மட்டும் அவருடைய பேர் விசேஷமா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனோடு இருந்தார். அப்ப அபிஷேகங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனால் அந்த அபிஷேகம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். நீங்க எந்த அளவுக்கு அவரை தெரிஞ்சு கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாம் செயல்படுவோம். ஆமென். அப்ப அபிஷேகம் எல்லாத்துக்கும் என்னதான்? ஒன்றுதான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. என் மேல என்ன அபிஷேகம் வச்சிருக்காரோ அதே அபிஷேகத்தை தான் உங்க மேல வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மேல என்ன அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகத்தை தான் நம்ம மேல வச்சிருக்கிறார். ஏனென்றால் இயேசுவை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் நம்மை பார்த்து நம்மை குமாரர் குமாரத்தையும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்றால் அதே அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சக்சஸ்ஃபுல்லா வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் சொன்னார், நான் எப்பொழுதும் பிதாவோடு இருக்கிறேன், அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அதே போலதான் நம்மளை என்னைக்காவது அவர் தனியா விட்டுருக்காரா? விடவே இல்லை. அதனால்தான் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். அவர் நம்மை சுற்றி என்ன பண்ணிருக்காராம்? சூழ்ந்திருக்கிறார். அப்ப நம்ம எப்பொழுது நம்ம மேல கண்ணோக்கமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள். ஆகவேதான் நம்ம காலையில எழுந்த உடனே அதை அறிக்கை செய்யணும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்னா, நீங்க அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டீங்கனாலே நீங்க யாருதான்? பிள்ளைகள். அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் பிள்ளைகள். நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாராலையும் அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. யாருக்குள்ள அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலன். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்ப தேவ பலன் அப்படிங்கிறது சிலுவையை பற்றின உபதேசம். அந்த உபதேசத்தை தான் கர்த்தர் நம்முடைய வேதத்தில் எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் யார் இதை தியானிக்கிறீர்களோ உங்களுக்குள்ள அபிஷேகம் செயல்பட ஆரம்பிக்கும். அபிஷேகம் அப்படிங்கிறது நமக்குள்ள எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்று. புதுசா எல்லாம் கிடைக்காது. ஆண்டவர் மொத்தத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. தேவனுடைய பிள்ளைங்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்றிவிட்டார். தேவனுடைய பிள்ளைனா நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஆசாரியர். எல்லா அபிஷேகத்தையும் ஒன்னாக்கி ஒரே அபிஷேகமாக கர்த்தர் நமக்குள்ள ஊற்றி விட்டார். இந்த அபிஷேகத்தை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. உபயோகிக்காம போகலாம், நம்ம உபயோகிக்காம போகலாமே தவிர, ஆனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஒன்றுதான். இந்த உலக பிரகாரமாக நம்ம எடுத்துக்கோம்.
இந்த நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ இன்ஸ்பெக்டர், எத்தனையோ எஸ்ஐ, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் போலீஸ் அப்படிங்கிற ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படுவாங்களா, இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்களா? ஏன் ஒரு சிலருடைய பேர் மட்டும் பேப்பர்ல வருது, ஒரு சிலர்ல வரவே இல்லை? அவங்க தன்னுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்றபடி செய்கிறார்கள். அதனால அவங்களுக்கு ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பவர் தான் கொடுக்கப்பட்டது போல நம்ம எல்லாருக்குள்ளே கர்த்தர் ஒரே அபிஷேகத்தை தான் வச்சிருக்காரு. அவர் யாரையும் பிரிச்சு பார்க்கிறவர் அல்ல. உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் மேல என்ன அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலும் என் மேல வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த அபிஷேகப்பட்டவர்கள் செயல்பட வேண்டும் என்றால் ஏன் அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் செயல்பட ஆரம்பிப்போம். நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் சகலவற்றை நமக்கு போதிக்கிறது என்றால் நாம் இதை தியானிக்கும் பொழுது இந்த அபிஷேகம் நம்மை வல்லமை உள்ளவர்களாக மாற்ற ஆரம்பிக்கும். பவுல் மேல கர்த்தர் என்ன அபிஷேகத்தை வச்சிருந்தாரோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆனா நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் ஒன்றுதான். 12 அப்போஸ்தலர்கள் மேல இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி இருக்கிறார். அந்த 120 பேர் மேல இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அதனால அபிஷேகிக்கப்பட்டவர்கள் திரும்ப அபிஷேகத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாத்திரம் பயன்படுத்துறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்து அது கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தாம வச்சு அந்த பாத்திரம் என்ன ஆயிடும்? அழுக்காயிடும். அப்ப திரும்பவும் அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அதை என்ன பண்ண வேண்டும்? அதே போல நீங்க அபிஷேகிக்கப்பட்டு ஒண்ணுமே செய்யலைன்னா அபிஷேகம் போகாது, செயல்பட முடியாது. ஆகவேதான் மீண்டும் அந்த சுத்த ஜலத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாருமே நீங்க அபிஷேகிக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவரை தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆகவே அப்பாவை நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பாவை அறிஞ்சுக்கொள்ளணும், இந்த ராஜாவை அறிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். நம்ம எப்ப எந்திரிப்போம், எப்ப தூங்குவோம், எங்க போவோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்முடைய அப்பா அறிஞ்சு வச்சிருக்காரு. நம்முடைய அப்பா அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்பாவுக்கு தெரியும் எது கொடுக்கணும்னு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியும். ஆனா அதே போல பிள்ளைகளாகிய நாம் அப்பாவை அறிஞ்சிருக்கோமா? அதுக்குதான் அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய பெயர்களும் பரலோகத்தில் அடிபட ஆரம்பிக்கும். நம்முடைய பெயர்களும் பரலோகத்தில் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் அதெல்லாம் எழுதி வைப்பாரு. நம்ம செய்கிற எல்லாவற்றையும் அவர் எழுதி வைக்கிறவராக இருக்கிறார். அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அந்த அப்பான்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்குள்ள யாரெல்லாம் நீங்க அபிஷேகத்தை பயன்படுத்தாம சும்மா வச்சிருந்தீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுத்த ஜலத்தினாலே உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். இந்த நாளிலே கர்த்தருக்காக வல்லமை எழுதி பிரகாசிக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை என்னை பயன்படுத்தி ஆண்டவரே சொல்லி கேட்போமா? நம்ம இந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாக பிரிச்செடுத்திருக்கிறார். நீங்க என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு அவரை அப்பாவாக நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே உங்கள் மீது பரிசுத்த ஆவியை பொழியப்பட்டிருக்கிறார். உங்கள் மீது பொழியப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல பிரிச்செடுத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை பிரிச்செடுத்திருக்கிறாரு. அதை நாம் செய்யும்படியாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நான் அபிஷேகிக்கப்பட்டவர், நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் என் மேல பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிற அதே அபிஷேகத்தை உங்கள் மீது வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் செயல்படுகிறது. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் அவரை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லமையாய் அவருக்குள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவரத்தில் கேட்டு ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எனக்குள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே சொல்லி எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்பீர்களா? நீங்கள் ஒருவேளை ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை நான் பயன்படுத்தாம ரொம்ப நாளா வச்சுட்டு ஆண்டவரே நான் ஆண்டவரே அப்பா பாத்திரம் மோசமான பாத்திரமாக ஆண்டவரே அப்பா அசுத்தமான பாத்திரமாக காணப்படுகிறேன் என்று நீங்க
சொல்லுவீங்கன்னா இன்றைக்கு தம்முடைய ஆவியினாலே உங்களை சுத்திகரித்து உங்கள் மேல் வைத்திருந்த அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துவதற்காக அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒரு நாள் உங்க அபிஷேகத்தை மாற்றல, உங்க அபிஷேகத்தை மாற்றல, உங்க அபிஷேகத்தை அவர் மாற்றவே இல்லை, அவர் எடுத்து போடவே இல்லை. உங்களை சுத்திகரிக்கிற நாள் இது, உங்களை சுத்திகரிக்கிற நாள் இது. கர்த்தருடைய சமூகத்துல உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால், அவருடைய அபிஷேகத்தை பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் என்று நீங்க கேளுங்க. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. தகப்பன் உபயோகப்படுகிற பாத்திரமாக நான் பயன்படுத்த வேண்டும். என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், பிள்ளை என்று சொல்லி வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை நான் பயன்படுத்த வேண்டுமே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இடத்துல கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுதே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்கள் ஆவியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய சிந்தையை உங்களுக்குள்ள அவர் இப்படி உண்டாக்குகிறார். உங்களுக்குள் இப்படி அவர் உண்டாக்குகிறார். உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு வைராக்கியத்தை இந்த வேளையில் அவர் உண்டாக்குகிறார். அவர் என்னமே கேட்கல, ஒண்ணும் கேட்கல, அவரை தெரிஞ்சுக்க மட்டும்தான் சொல்றாரு, அவரை பற்றி அறிந்து கொள்ள சொல்லுகிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணும் 1000 நாளை பார்க்கிறோம். என் தேவனுடைய அந்த ஆலயத்திலே அவருடைய வாசற்படியில் தங்கி இருப்பதே நாடுவேன். அவர் பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பீடங்களிலே தங்கியிருக்கும் தகவலான் குருவி எவ்வளவு அருமையான ஆண்டவரே. அந்த தகவலான் குருவி எவ்வளவு பாக்கியமானது, அதனுடைய சமூகத்துல இருக்கிறது. தகவலான் குருவியை காட்டிலும் மேலானவர்களாக நாம் அவருடைய சமூகத்துல வெற்றிருக்கத்தக்கதாக நாம் இருக்கிற இடமே, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சமூகமாக மாறுகிறது. நாம் இருக்கிற இடம் அவருடைய சமூகமாக மாறுகிறது. அபிஷேகம் எனக்கு மேல கொடுத்திருக்கீங்க. அபிஷேகம் உங்க எல்லாரும் மேலே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்களுக்குள்ள கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே அதை பயன்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. அபிஷேகம் என்பது ஒரு பொறுப்பு, அது மறுபடியும் மாறுவது அல்ல. ஒரே அபிஷேகத்தை, நித்திய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தராலே பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அது உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. இன்னும் அவரிடத்தில் பிரகாசிக்கும்படியாக அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்துல கேட்போம், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அநேக நேரங்களில் நாங்கள் யார் என்பதை மறந்து போகிறோம், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகிறோம் ஆண்டவரே. அதை மறக்காமல் இருக்க எங்களுக்கு எப்பொழுதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த அபிஷேகம் இருக்கிறனாலதான் நாங்க நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அந்த அபிஷேகம் இருக்கிறனாலதான் நீங்க எல்லாவற்றையும் எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. தாம் அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறது போல நம்மை அபிஷேகம் பண்ணிட்டாரு. நம்மை நீதிமான் ஆக்குகிறவர் அவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அவரை பார்த்து நம்ம எல்லாரும் கேட்போமா? நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை, நீசரின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டு, நீசரின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டு, சேர்த்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அது, இன்பட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. எல்லாரும் கேளுங்க, அவரை பார்த்து எனக்கு இன்னும் வேண்டும் கேளுங்க.
இன்னும் தேவை கிருபை தாருமே. மீண்டும் ஒரு விஷயம் கேட்போமா? எனக்கு இன்னும் தேவை கிருபை தாரும். அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள இன்னும் தேவை கிருபை தாருமே. யாரும் மௌனமாயிராகும். நீங்க இந்த வளாகத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்க மேல அவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டாரு. ஏற்கனவே உங்களை பிரிச்சு எடுத்துட்டாரு. உங்க மேல இருக்கிற அப்பாவோட கரத்தை பார்க்கும்படியாக, நம்மை சூழ்ந்து இருக்கிற அப்பாவை நம்ம புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக, உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தான் அவர் விரும்புகிறார். நம்மை பற்றி எப்படி எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாரோ அவரை பத்தி எல்லாம் நம்ம அறிஞ்சுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் நமக்கு சகலவற்றையும் போதிக்கிறது. ஒருவர் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீங்க தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் போதிப்பார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் காத்துக்கொள்ள கிருபை தாருவாங்க. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. எனக்கு படிப்பறிவு இல்லையே சொல்லி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அந்த அபிஷேகம் பெரிய வேலையை செய்யும். அந்த அபிஷேகம் பெரிய வேலையை செய்யும். எனக்கு அறிவில்லையே நினைக்காதீங்க. அந்த அபிஷேகம் பெரிய வேலையை செய்யும். ஆடு மேய்ப்பவருக்குள்ள இருந்த அவருக்குள்ள அந்த அபிஷேகம் வந்தபடினாலே ஒரு பெரிய தேசத்தையே ஆள செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தாவீதுக்கு வைத்திருப்பார் என்றார். இதோ தாவீதிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பெரியவர் எங்களுக்குள்ள பெரிய காரியத்தை நீங்க செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.